அனைவருக்கும் வணக்கம். நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு கீரை விட்டுட்டு இருந்தேங்க, சிறுகீரை. அந்த கீரையை நான் பிடுங்கில ஒரு லைவ் போடலாம்னு வச்சுருந்தேனுங்க. இவி பாட்டுக்கு வந்து கீரையை பூரா பிடுங்கிட்டாங்க. நான் ஒரு 4 பாத்தி களை வெட்டி வச்சுருந்தேன். அது கீரை போடலாம்ட்டு. அதுபோக செங்கீரையும் இருந்தேங்க, அதையும் பிடுங்கிட்டாங்க. சிறுகீரை 4 பாத்திக்கு இருந்தது, அதையும் பிடுங்கிட்டு ஒரு பாத்தி விட்டு வச்சுட்டாங்கன்னா நாளைக்கு பிடிங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. இவங்க வந்தது ஏன்னு கேட்கும்போது, காட்டில் சத்து இல்லை, காட்டில் சத்து குப்பையை கொட்டி கீரை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒன்று என்னங்க பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. பூரா கீரையும் பிடுங்கி வச்சுட்டாங்க. ஒரு 250 குடி ஆச்சுங்க. இந்த காட்டு பார்த்திங்கன்னா நேற்று லைவில் போட்டிருந்து எல்லாம் கீரையோடு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாம் பிடுங்கி வச்சு அலாசியும் வச்சுட்டாங்க. நம்ம வேலைக்கு போயிட்டு வந்து பார்க்கையில் பூரா கொண்டு போய் விற்றுட்டு சொல்லிட்டாங்க. நமக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. சரி, வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. நம்ம வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும். செங்கீரை பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குதுங்க. பார்த்திங்களா, நம்மக்கிட்ட 6 ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க. இந்த 6 ரூபாய்க்கு எடுத்து அது என்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம போய் ஒரு சிலத்தான் விற்க முடியும். இந்த சும்மா வீடாக விற்றோம்னா விற்க முடியறதில்ல. யார் கீரை கண்டா வாங்கிறதில்ல. நம்ம என்ன பண்ணுறதுங்க, நட்டமோ லாபமோ ஒரு சிலர் விற்றுட்டுங்கன்னா வாங்கி விற்றுக்கிறாங்க. என்ன விலைக்கு விற்பாங்கன்னு தெரியலைங்க. நம்ம விற்றுட்டு இருக்க முடியாதுங்க. அவையிலே விற்றுக்கிட்டு ஆர்வத்தில் விற்றுட்டு போகிறாங்க. எவ்வளவோ லாபம் சம்பாரிச்சிட்டு போகிறாங்க. நம்ம வேலை என்னங்கன்னா, விவசாயம் பார்க்குறோம். வேலைக்கு போயிட்டு வந்து விவசாயம் பார்க்குறோம், குதிரைக்கு தட்டு போடுறோம். இதையெல்லாம் முடித்தது போக ஏதோ வீட்டு செலவுக்கு கை செலவுக்கு ஆகும்னு சொல்லி நம்ம விற்றுட்டுக்கிறோங்க. இந்த ஒரு சிறகுல பார்த்திங்கன்னா 250 குடி வந்ததுங்க. அதுபோல் செங்கீரை ஒரு 4 பாத்தி போட்டுட்டு இருந்தேங்க, அதையும் பிடுங்கிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அலாசி வச்சுக்கிறாங்க. நம்ம கொண்டு போய் விற்றுட்டு வரணுங்கன்னா ரவுண்டு குடியாக விற்கிறது இல்லைங்க. யாரும் நம்மகிட்ட அதிகமாக வாங்கிறதில்ல. அதுக்கு டைம் பத்துறதில்ல. கொண்டு போய் கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேங்க. ஏதோ ஒரு ரேட்டுக்கு வச்சு விற்றுருவாங்க. நாளைக்கு விற்பாங்க, இன்றைக்கி விற்பாங்க. சிறுகீரையெல்லாம் அருமையாக இருக்குதுங்க. எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. காட்டில் சத்து இல்லாதனால குப்பை இறக்கணுங்க. நாளைக்கு குப்பை இறச்சி தான் கீரை போடணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நம்மளுமே என்ன பண்ணுறதுங்க, நம்ம வந்து பேசுகிறதுக்கு வழி இல்லை. வேலையை கரெக்டாக செய்கிறாங்க. நம்ம வேலைக்கு போயிட்டு வர்றோம். வேலைக்கு போயிட்டு வந்தாங்கன்னா பிடுங்கி வச்சுருக்கிறாங்க. நம்ம கொண்டு போய் விற்றுட்டு வர வேண்டியதுனுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சதுங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நம்மளுக்கு நோருங்கள்லாம் பேச தெரியாதுங்க. என்ன பேசுகிறதுனே தெரியாது. பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறதுங்க, விவசாயிக்கு விவசாயம் பண்ணுறதான் தெரியும். சிறுகீரை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக எல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. நம்ம ஆளு கேனில் போட்டு வச்சுருக்கிறாங்க. குதிரை கேனில் கழுவி நல்ல பெரிய குடியாகத்தான் இருக்குதுங்க. மொத்தம் 250 குடி பிடிங்கி வைக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியலைங்க. நம்ம வீடியோ பிடிச்சதுங்கன்னா, பதிவு பிடிச்சதுங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு எல்லாம் குப்பை அரைச்சி உழவு ஓட்டித்தான் நீ அடுத்த வெள்ளாமை பண்ணுறோன்னு. அதுபோக கத்திரி செடி இருக்குதுங்க, களை வெட்டிட்டு நாளைக்கு களை வெட்டுறக்கு வர சொல்லி இருக்குதுங்க. களை வெட்டிகிட்டு இருக்கிறாங்க. எப்படியும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நம்மளும் கொஞ்சம் விவசாயம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பிரியமாக இருக்குது. நம்ம எல்லாம் பெரிய விவசாயிகளை பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணுறதுலேயே குறிக்கோளாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சேனலெல்லாம் போட்டாங்கன்னா விவசாயத்தை மறந்துடுவாங்க. நம்ம சின்ன விவசாயமாக பார்த்துட்டு குதிரையை மேய்ச்சிட்டு இருக்கிறேங்க. பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணால் ஒருத்தர் சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாதுங்க. கீரை வாங்கி சாப்பிடுங்க. நல்ல முறைக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. எங்களை பார்த்து ஒன்றும் எத்தனையோ பேர் வயசானதுக்கும் பிறகு விவசாயத்தையே பார்ப்பாங்க. வயசில் இருக்கும்போதெல்லாம் உங்களுக்கு வேலை சம்பாதிக்கணுன்னு ஒரு ஆசை இதெல்லாம் இருக்குது. நம்ம வயசாகிடுச்சிங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுங்க, சரி நம்ம ஏதோ பக்கம் போய் விவசாயம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வருங்க. அந்த சமயத்தில் நம்ம விவசாயத்தை கற்றுக்கணும். முதல்ல கற்று வச்சுருக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே கற்று வச்சுருந்து முடித்த
இன்றைக்கி விவசாயம் பண்ணுற கொஞ்சம் ஆசையாக இருக்குதுங்க. இதுக்கு எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. நம்ம வீட்டில் எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கும் ஒரு பிரியமாக இருக்குதுங்க. யாராவது 10 புடி 20 புடி கேட்டாங்கன்னா விற்றுருவாங்க. பெருசாக மூட்டை 100 புடி 200 புடி ஆச்சுங்கன்னா நம்ம கொண்டு போய் கடைகளுக்கு போட்டு வரணுங்க. கடைகளுக்கு போட்டு வந்தால் ஏதோ ஒரு ரேட் கொடுப்பாங்க. நம்ம அது பார்த்து அனுசரித்து வாங்கிக்க வேண்டியதுங்க. ஏன்னா நம்ம காட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியாதுங்களா. பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது ஒரு 50-40 கிலோ வருங்க இந்த வெயிட்டு. நம்ம வீட்டுக்கார மாதிரி வண்டி திருப்பிட்டு வர போகுது. வண்டி திருப்பிட்டு வந்து கொடுத்ததுன்னா அப்புறம் நம்ம போயிட்டு வரணுங்க. சரி பார்த்து ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம என்ன பேசுகிறது ஏது பேசுகிறதுன்னு தெரியல. சரி பார்ப்போங்க. எனக்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. விவசாயத்தில் என்ன பேசுறது ஏது பேசுறது அப்படிங்கிறது ஒன்று கொஞ்சம் புரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு என்ன தெரியுங்க, விவசாயம் பண்ண தெரியும், சாப்பிடுவோம், காட்டுக்குள்ளே வேலை செய்வோம், வேலைக்கு போவோம், இதை பார்க்க தெரியும். இந்த வீடியோவில் செல்லில் பேசுகிறதெல்லாம் நம்மளுக்கு அதிகமாக வர மாட்டேங்குதுங்க. வேறு வீட்டுக்கார மாசி வண்டி கொண்டாந்து கொடுத்தாச்சு. நம்மளுக்கு ஒன்று அடுத்து கீரை தூக்கி வச்சு விடுவாங்க. நானும் வேறு அந்த சின்ன பையனு தானுங்க 2 பேருமே போய் கீரை விற்றுட்டு வருவோம். விற்றுட்டுன்னா கடையில் ஓட்டு வருவாங்க. ஓட்டு காசுக்கு வாங்கிட்டு வந்துடுவா. நம்ம பதிவு பிடிச்சதுங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு 2 தட்டாவது கீரை வாங்கி சாப்பிடுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது. எத்தனையோ செலவு பண்ணுறோங்க. நம்ம ஒரு 2 புடி கீரை வாங்கி சாப்பிட்டோங்கன்னா நம்மளுக்கும் ஒரு ஆரோக்கியமாக இருக்குங்க. மெயின் ஆரோக்கியம்தான் மெயினுங்க. ஆரோக்கியத்தை யாருமே இன்றைக்கி போகிற வேகத்தில் யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஆரோக்கியத்தை என்னமோ நடக்கட்டு, எல்லோரும் இருக்கிறாங்க, நம்மளும் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குதுங்க. பாருங்களேன், கொண்டு போயாச்சு. கொண்டு போய் ஒன்று விற்றுட்டு வரணும். நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஒரு லைக் போடுங்க.